இதற்கிடையே நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திராவிடர் விடுதலை கழகத்திலிருந்து திரு விடுதலை ராஜேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி சார். இப்போ முன்கூட்டியே இந்த 5000 ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் இப்போது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது மகளிர் உரிமை தொகை. அது மட்டும் இல்லாம அடுத்த ஆட்சியில இது 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் அரசு வெளியிட்டிருக்கிறது. இதுபோல தமிழ்நாடு அரசை பார்த்து அறிவிப்பு வெளியிட்ட மாநிலங்கள் எல்லாம் தொடங்கிய சில காலத்திலேயே இந்த திட்டத்தை முடக்கிட்டாங்க. ஆனால் அடுத்த ஆட்சியில இது இரட்டிப்பாக்கப்படும்ங்கிற அறிவிப்பையும் இப்ப இந்த நடவடிக்கையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகச்சிறந்த அறிவிப்பு, பாராட்டத்தக்க அறிவிப்பு. தேர்தல் ஆணையம் இந்த தொகை முடக்கத்திற்கு ஏதேனும் செய்தி செய்துவிடக்கூடும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து பெண்களுக்கு இந்த உரிமை தொகை மறுக்கப்படக்கூடாது என்ற தெளிவான கண்ணோட்டத்தோடு அறிவிக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. நிச்சயமாக தமிழ்நாட்டு பெண்கள் இதை வரவேற்று மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பு என்று கூட சிலர் சொல்லக்கூடும். அப்படி சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை. தமிழ்நாடு அரசு தன்னுடைய சாதனைகளை சொல்லிதான் தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்குகளை கேட்கிறது. எனவே அந்த சாதனை பட்டியலில் இதுவும் இணைந்து நிற்கிறது. சாதனைகளை சொல்லிதான் வாக்குகளை கேட்க முடியும். சாதனைகளை செய்யாமல் எப்படி வாக்குகளை கேட்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்போம் என்று சாதனைகளை சொல்லிதான் அவர்கள் வாக்கை கேட்கிறார்கள். மக்களிடம் சாதனைகளை சொல்லி வாக்கை கேட்பதில் எந்த தவறும் இல்லை. அதைத்தான் ஒரு மக்கள் நல அரசாங்கம் செய்யும். அதைத்தான் தமிழக முதலமைச்சரும் செய்து இருக்கிறார். தேர்தல் ஆணையமும் ஒன்றிய ஆட்சியும் தமிழ்நாட்டினுடைய நல திட்டங்கள் மக்களுக்கு சென்று கிடைக்க விடாமல் தேர்தல் அறிவிப்பு வாய்ப்பை கருதி சில சூழ்ச்சிகளை செய்யக்கூடும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து அனுமானித்து தமிழக முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அப்படி எடுத்திருப்பது மிகப்பெரிய முடிவு, மிகச்சிறந்த முயற்சி, தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே தேர்தல் அறிவிப்பு குஜராத் மாநிலத்திலே மோடி முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய மாநில மக்கள் நலன் அறிவிப்புக்காக தேர்தல் தேதியையே தள்ளி வைத்தார்கள் என்கின்ற வரலாறுகளும் உண்டு. எனவே இதில் தேர்தல் ஆணையமோ மற்ற சட்ட விதிகளையோ காட்டி இதை தடுத்து விட முடியாது என்பதில்தான் முதலமைச்சரும் தனது கருத்தில் இதற்கு தடைகள் வரக்கூடும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த தடைகளை தகர்த்து எரிந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர். நிச்சயமாக பாராட்டி வரவேற்க வேண்டும். இப்போ இது தேர்தலை காட்டி தடை விதிக்கப்படுவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்படும் பொழுது அதை முன்கூட்டியே சுதாரித்து கொண்டு அரசு இந்த தொகையை விடுவித்தது மட்டும் இல்லாம அடுத்த ஆட்சியிலும் இந்த தொகை இரட்டிப்பாக்கப்படுங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகள் விமர்சிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் அந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டதா? நிச்சயமாக அடைக்கப்பட்டு விட்டது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கே மகளிர் உரிமை தொகையினுடைய 70 லட்சம் பேருக்கு இதுவரை அனுப்பப்பட்டு விட்டது. இந்த மாலைக்குள் அனைத்து மக்களுக்கும் இந்த அறிவிப்பு போய் சேர்ந்துவிடும். இவர்கள் என்ன கூக்குரல் போட்டாலும் இதை நிச்சயமாக தடுத்து விட முடியாது. எதிர்கட்சிகளும் தங்களுடைய சாதனைகளை தேர்தல் அறிவிப்புகளாக சொல்லித்தானே வாக்கு கேட்கிறார்கள். இதில் தமிழ்நாடு அரசை மட்டும் குறை சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாங்கள் சாதனையே செய்யவில்லை என்று சொல்லி ஒரு ஆட்சி மக்களிடம் வாக்கு கேட்க முடியுமா? எதிர்கட்சிகள் அப்படி கேட்பார்களா? எனவே இந்த வாதங்களை மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள். இவைகளெல்லாம் அர்த்தமற்ற அரசியல் கூப்பாடுகள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்னொரு பக்கம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட பொழுது தொடர்ந்து நீண்ட காலத்திற்கெல்லாம் இவ்வளவு தொகையை மகளிர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நிதிச்சுமை ஏற்படும், இது போன்ற பல விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சி முடியக்கூடிய தருவாய் வரைக்கும் அதை வெற்றிகரமாக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அடுத்த ஆட்சியில் இது இரட்டிப்பாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறத பார்க்கும் பொழுது நிதி மேலாண்மையிலும் சரி, திட்டங்களை செயலாக்கம் செய்வதிலும் சரி தமிழ்நாடு அரசு எப்படி செயல்பட்டிருக்கு, இது பெண்கள் மத்தியில எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு மகளிரும் பேருந்து பயணத்தின் போது தாங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்காத நிலையில் இதை உணரத்தான் செய்வார்கள். அவங்களுடைய உள்ளம் இதைத்தான் உறுதியாக உணர்த்தி கொண்டு இருக்கும். மற்றொன்று, இந்த டெலிவரி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பதில் இதுவரை தமிழ்நாடு அரசின் மீது எந்த ஒரு சிறு குற்றச்சாட்டும் வந்தது இல்லை என்பதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தனித்துவமான ஒரு நிர்வாக திறமை. இதுவரை இந்த திட்டம் அறிவித்ததற்கு பிறகு எந்த பெண்களாவது தங்களுக்கு உரிய நேரத்தில் இந்த தொகை வரவில்லை என்று அவர்கள் இதுவரை ஒரு குற்றமாவது ஒரு குற்றச்சாட்டாவது
வந்திருக்கிறதா? பல கோடி பெண்கள் பயனடையும் ஒரு திட்டத்தில் 0 குறை கூட இல்லாமல் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதே போல் காலை உணவு திட்டம் மிகவும் சிக்கலான, ரொம்ப ஆபத்து நிறைந்த ஒரு திட்டம். அந்த ஒரு திட்டத்தில் உணவில் ஏதாவது ஒரு இடத்தில் குறை வந்தால் கூட அந்த திட்டமே பழுதாகிவிட்டது, அந்த திட்டமே தவறாகிவிட்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்ல காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த திட்டத்தில் இதுவரை கால உணவில் எந்த ஒரு சிறு குறையும் நிகழ்ந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் அதை செவ்வனே நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. எனவே அவர்கள் அறிவிக்கிற திட்டங்கள், ரேஷன் கடைகள் விநியோக பொருளாக இருந்தாலும் சரி, மற்ற அரசு அறிவிக்கிற திட்டங்களை செயல்படுத்துவதில் மிக கவனமாக அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிகச்சிறப்பாக அந்த வழங்குதல் திட்டத்தை சாதனை படைத்து செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு திமுக ஆட்சி. எனவே இதில் அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். இதில் அவர்களை எதுவும் குற்றம் சொல்ல முடியாது. ஹலோ. நிச்சயமாக இதில் அரசு முன்கூட்டியே ஒரு சுதாரிப்போடு செயல்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே இது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டம் தான். ஆனால் ஒரு வழக்கை தொடர்ந்து இந்த ஃப்ரீபீஸ் திட்டங்களை எல்லாம் தேர்தலை முன்னிட்டு நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கப்படும் பொழுது ஏற்கனவே மக்களுக்கு பயனுள்ள வகையில் பயனளித்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் தேர்தலை காரணம் காட்டி நிறுத்தப்படுவது நியாயமா இருக்குமா? நிச்சயமாக நியாயம் இல்லை. இந்த ஆட்சி ஒன்றிய ஆட்சியில் எந்த நியாயமும் இல்லை, எந்த நேர்மையும் இல்லை, எந்த அறமும் இல்லை. தங்களுக்கென்று ஒரு நீதி, எதிர்க்கட்சிகளுக்கென்று ஒரு நீதி என்பதைத்தான் அவர்கள் செயல்படுத்துவதை வழக்கமாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கு நன்றாக தெரியும். எந்தெந்த வகையில் இந்த ஆட்சியினுடைய திட்டங்களை, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை குறுக்கிட முடியுமோ, தடை செய்ய முடியுமோ, அத்தனை அற்ப செயல்களிலும் இந்த ஆட்சி ஈடுபட்டு வருவதை மக்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த இவர்களுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கு முகம் கொடுக்கின்ற வகையில் தான் முதலமைச்சரும் சாதுரியமாக தன்னுடைய காய்களை நகர்த்தி இன்றைக்கு இவர்களுடைய சதி திட்டங்களை, சூழ்ச்சிகளை முறியடித்து சாதனை படைத்திருக்கிறார். இது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.